சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ மேல இருந்த நம்பிக்கையை சேர்த்து அப்பெல்லாம் பேசாதீங்க மாமா. அம்மா அம்மா மனசு விட்டுறாதீங்க மாமா. அப்பெல்லாம் இல்ல மாமா. அவன் 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 ஏதோ வயசு குளறல ஏதோ தெரியாம பண்ணிட்டான் மாமா. நீங்க மனசு விட்டுறாதீங்க மாமா. இல்லடா, அவன் ஏன் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்தானாடா. நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பொண்ணை பார்த்தேன் இல்ல, தாலி கட்டுற நேரத்துல அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன எதிரியா நினைக்கிற பொண்ணை கூட்டிட்டு போய் என்ன அசிங்கப்படுத்திட்டானேடா. ப்ளீஸ் மாமா அழுகாதீங்க மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. நான் செஞ்ச ஒரு பாவத்துக்கு தான் இத்தனை வருஷத்துக்கு மாமா மாமா அழுகாதீங்க மாமா. அவனுக்கு எதிரியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வலி என்னன்னு அவனுக்கு தெரியும்டா. சரிதான். அப்படி இருக்கும் போது அவன் ஏன்டா சிதம்பரம் பொண்ண கல்யாணம் பண்ணான். அன்னைக்கு ஊருக்காரங்க முன்னாடி கூட நான் பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்ல. அன்னைக்கு அவனை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா. என் மக என் மேல மரியாதை வச்சிருக்கா, அதை காப்பாத்துவா, என்ன தலை நிமிர வைப்பான்னு நினைச்சு கர்வமா இருந்தேன்டா. அத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்பட வச்சுட்டு அவன் சந்தோஷம் தான் முக்கியம் என்ன தொடச்சு தூக்கி போட்டுட்டான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. மாமா ப்ளீஸ் மாமா மனசு விட்டுறாதீங்க மாமா. மாமா சொல்லுக்கா. ஏண்டா இது வரைக்கும் நான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டா தானடா இருந்தேன். என்னைக்காவது அவனுக்கு பிடிக்காத செஞ்சிருக்கேன். அவனுக்கு என்னென்ன பிடிக்கணும் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். கரெக்ட் தான் மாமா. மாமா 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 நீங்க அழுகாதீங்க மாமா. மாமா மாமா சொன்னா கேளு. அன்னைக்கு அவன் தேவியை தூக்கிட்டு வந்தான்னு சொன்னப்ப கூட நான் உன்னை நம்பலடா. அவனை தானடா நம்பினேன். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பேரை அவன் கடை போர்ட்ல எழுதி வச்சான்னு சொன்ன இல்ல, அப்ப கூட என் மகன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு அவனை விட்டு கொடுக்காம பேசி உன்னை எடுத்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சு மாமா. மாமா மாமா என்னைத்தானே மாமா என்னைத்தானே மாமா திட்டிய அதெல்லாம் நான் மறந்துட்டேன் மாமா. ஐயோ ஐயோ லூசு பையன் பண்ணிட்டு. ஐயோ உனக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட உனக்கு இல்ல மாமா. மாமா அவனும் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன் மாமா. அவன் ஏதோ தெரியாம பட்டான் மாமா. ஐயோ ஏங்க இப்படி உடைஞ்சு போய் பேசுறீங்க. ஊர் உலகத்துல எல்லாரும் பண்றது தானே அவனும் பண்ணி தொலைச்சிட்டான். என்ன கஸ்தூரி பேசுற? ஊர்ல வளர்ற பசங்க மாதிரியா நான் அவனை வளர்த்தேன். அவன் சின்ன குழந்தையா இருக்கும் போது என் பையனை எனக்கு அப்புறம் யார் பார்த்துப்பாங்கன்னு யோசிச்சு அவனை பாசமா பார்த்துக்க ஒரு நல்ல சம்மதத்தை தேடி பிடிச்சு. ஆனா அவனுக்கு அந்த தேவையை தான் பிடிச்சிருக்கு. சரி சரி சரி, ஒரு பாதம்